சஃபரிங் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். அப்ப சாமியை நான் பிரச்சனைக்கே கொண்டு வந்தேன். ஆனா சாமின்னு ஒண்ணு இருக்கா? ஆனா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, போட்டோகிராஃப்னு ஒண்ணு இருந்தா போட்டோகிராஃபர் இருப்பான்னு அர்த்தம். உலகமே சரியில்லை சார். சார் நீங்க எத்தனை பேர் வீட்டை காப்பாத்துறீங்க? இல்லை சார், என் வீட்டை காப்பாற்ற வரல சார். அப்புறம் நீங்க சார் உங்களுக்கு என்ன சார் ப்ரெஷர்? உலகம் சரியில்லை, என்ன சார் ப்ரெஷர் சொல்லுங்க சார். நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுல ஒரு வண்டி வச்சிருக்கேன். இந்த உலகத்துல எந்த வண்டியும் ஓடவே இல்லை சார். உனக்கு என்னடா வண்டி ஓடல உனக்கு? உன் வண்டி மட்டும் தானே உன் பிரச்சனை. நான் இறக்கிறது நான் பேச தப்பா இருந்தால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. உங்க வண்டியை மட்டும் தானே நீங்க ஓனரு. எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் கான் கற்பின் தீதிண்டோ மண்ணும் உயிருக்கு முடிச்சு அங்கேயே ஆகும். நான் எப்பவுமே உங்களோட இருக்க முடியாதுடா கண்ணு. ஆனா எப்பயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த நாலேஜ் உங்ககிட்ட வரணும். நம்மளாம் எவ்வளவு தெரியுமா பிஸி ஆயிட்டோம். 3 மணி நேரம் படம் பார்க்கறதுக்கு அந்த படம் நல்லா இருந்தா தான் பார்ப்பாராம் அவரு. அதுக்கு உட்காந்து 6 மணி நேரம் ரிவ்யூ பார்த்துட்டு போகுது லூஸ். இதெல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே பிடிச்சி நான் சொல்ல லாஜிக் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஒரு 2 மணி நேரம் படனே வச்சுக்கோங்களேன், இல்லை 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரீம் இன்டர்வெல்லாம் சேர்த்து பெரிய லாட் ஆஃப் டைம். இந்த காலத்துல இன்டெலிஜென்ஸ்ன்ற பேர்ல காமன் சென்ஸே கிடையாது. காமன் சென்ஸே கிடையாது. ஆமா பார்க்கலாமா இருமா, இப்போதான் இன்னும் 4 பேர் ரிவ்யூ பார்த்துருக்கேன், இன்னும் அவர் ரிவ்யூ போடல. அதுக்கப்புறம் போய் ரேட்டிங் பார்க்குறது. சார் எவ்வளோ நேரம் சார் ரிவ்யூ பார்த்தீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேருக்கு பார்த்தேன் குருஜி. ஜஸ்ட் ஒரு 4 hours தான் ஸ்பெண்ட் பண்ணேன். எவ்வளோ நேரம் படமே பார்க்க போகிறேன்? அந்த அளவுக்கு நீயே 3 மணி நேரம் படம் பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி தொலைக்கலாம். அப்படியாவது ரிவ்யூ நம்பி பார்க்காம போகாம இருக்கியா? எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் அவன் ஒன் சைடாக சொல்லலாம். ஆனால் நான் படத்துக்கே போயிடுறேன். இங்கே 4 மணி நேரம் நாசமாக போச்சு, அங்கே 3 மணி நேரம் யோகமாக போச்சு. யூ கம் ஹியர் டு லேர்ன் சம்திங். That's it. You're not come here to listen. You come here to learn something. Can I get from between? We come here to what? Learn. அப்போ ஏதோ அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு லைஃப்பில் பயனாக இருக்கும்னு திங்க் பண்ணவே தான் இங்கே வந்திருக்கீங்க. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோவோ இல்லை ஸ்டாண்டப் காமெடியோ இல்லைனா உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்கிறதுக்கோ, இல்லை வெளியே போகும்போது ஏதோ ஒரு அப்பா இவர் சாமி வந்துட்டார், நல்ல ஒரு மந்திரிச்ச கயிறு தகிடு, அப்புறம் 2 அடியில் ஒரு கல், 3 அடியில் ஒரு கல், அப்படி எதுவும் கிடையாது. அதுவும் சண்டே அதுமா எல்லாரும் இந்த டைமில் வீட்டில் கிளாஸோட உட்காந்துப்பீங்க. கிளாஸோட உட்காந்து டிவி பார்க்க. அதை மீறி இங்கே கிளாஸுக்கு உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கே ஏதோ உறுப்பு இல்லாமல் போல இருக்கு இங்கே போனால் அப்படின்னு தோணியிருக்கணும். இல்லைன்னா இந்த ஆள் பேசுறது உருப்படியாக தான் இருக்கணும்னு தோணியிருக்கணும். இது 2மே இல்லாமல் வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ வெட்டியாக தண்டமாக இருக்கீங்க அர்த்தம். அதான் சார் அதுக்கெல்லாம் 2மே இல்லை சார். நீங்கள் உருப்படியாக பேசுவீங்கன்னு தோணல, நான் உருப்படணும்னு தோணல. எப்படியும் சண்டே வீட்டில் எதனா படம் பார்த்துன்னு போனேன், அது என்ட்ரி ஃப்ரீ வேறு, கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அசிங்கமாக கேட்போம். ஏன்னா இருக்கிற 100%ல் 99% அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான். நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, உங்கள் வயசு என்னன்னு எனக்கு தெரிய தேவையில்லை, மனசார சொல்கிறேன், நீ மனுஷனாக பிறந்துட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் நினச்சாலும் நினைக்கலனாலும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மனசில் பதிவு வச்சு. நாட் ஜோக்கிங். ஒரு நல்ல லீடருக்கு குவாலிட்டியே அட்டென்ஷன். வாட் இஸ் இட் கால்? அட்டென்ஷன். இங்கே நம்ம சாமி பேரில் பஜனை அடிக்கவோ இல்லை கூத்தடிக்கவோ இல்லை சாமி நம்மளை காப்பாற்றுறோன்னு சொல்லவோ வரல. அப்போ சாமினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் ஹிந்துவாக இருந்தேன்னா நான் ஒரு 30,000 சாமி வச்சுன்னு இருப்பேன். கல்லுலேருந்து வெங்காயம் இருக்குது, பன்னி மூஞ்சிலேருந்து யானை மூஞ்சிலேருந்து எல்லாமே சாமி தான். கிறிஸ்டினாக இருந்தால் ஒரே ஒரு சாமி தான், முஸ்லீமாக இருந்தால் அல்லா தான் சாமி. அப்போ சாமியை நான் பிரச்சனைக்கே கொண்டு வரல. ஆனால் சாமின்னு ஒன்று இருக்கா? ஆனால் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, ஃபோட்டோகிராஃப்னு ஒன்று இருந்தால் ஃபோட்டோகிராஃபர் இருப்பான்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ கடவுள், நான் சொல்கிற கடவுள் நீங்கள் நம்புகிற சாமியை பற்றி பேசினா வரல. நீங்கள் எத்தனை சாமியை நம்பினாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. ஏன்னா நீங்கள் உருவாக்குன சாமியை நீங்கள் நம்புற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் தான் நம்மளை உருவாக்குன சாமிக்கே மரியாதை. இதை நான் ரொம்ப ஆழமாக பதிவு வைக்கிறேன். ஸோ கடவுள் இருக்குன்னு நீங்கள் நம்பினாலும் இல்லை நீங்கள் நம்பினாலும் இந்த ஜகத்தை ரச்சிருந்தா பாருங்க, ஜெகத் ரட்சக, அவன் மாற்றத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் செய்யலை, தர்மத்தோட தான் செஞ்சான், கர்மத்தோட தான் செஞ்சான், மர்மமா செய்யல. ஒருவேளை அவன் மர்மமா செஞ்சிருந்தா இங்க நீங்க நிம்மதியா வாழ முடியாது. சரி, இன்னைக்கு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி சார், நாளைக்கு செப்டம்பர் மந்த் இப்போ வந்துருச்சு சார், அடுத்த மாதம் அக்டோபர் என்ன பாயிலிங் பாயிண்ட்னே தெரியல சார், வெயிட் பண்ணணும் சார், நிஃப்டி மாதிரி பார்த்தா தான் சார் தெரியும் நீ ஏறுமா இறங்குமான்னு. அப்படி கிடையாது. இங்கே எல்லாரும் டாக்டர் படிச்சிருக்காங்கன்னா பிறக்கும் போதே டாக்டராக பிறக்கல. எல்லாரும் இன்ஜினியர் இருக்காங்கன்னா பிறக்கும் போதே இன்ஜினியரா பிறக்கல. இப்போ நான் பேசுறேன்னா பிறக்கும் போதே அப்படியே பேசினே பிறந்தேன்னா, திருவள்ளூரும் அப்படியே பிறக்கும் போதே தமிழோட பிறக்கல. அப்படிதான் அவர் கடவுள் ஒரு ஞானம் கொடுக்க முடியும்னா இங்கிலீஷும் சேர்த்து கொடுத்துருக்கலாமே. அவர் எதுக்கு வெறும் 1330 தமிழில் மட்டும் எழுதிருக்கணும்? இங்கிலீஷில் எழுதிருக்கலாமா இல்லையா?
அவர் கத்துக்கிட்ட தமிழ அவர் பயிற்சி பண்ணாரு, அதுக்கப்புறம் அதுக்கான சாதனை பண்ணாரு, அவருக்கு அந்த ஞானம் வெளிப்படுத்துறதுக்கான ஞானம் வெளிப்பட்டுச்சு. ஆனா எனக்கு என்ன கஷ்டம்னா, திருவள்ளூரே இல்லாதப்ப திருவள்ளூர் உருவாயிட்டாரு. திருவள்ளூர் வந்தும் நம்ம ஊர்ல இன்னும் ஒரு திரு கூட உருவாகல. எதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கற்பின் தீதிண்டோ மண்ணும் உயிருக்கு முடிஞ்சிச்சு. அங்கேயே அவர் சொன்ன எல்லா குரலும் இது ஒண்ணுத்துல. சார் என்ன சார் உலகம் இப்படி கெட்டு போயிருக்கு, வீணா போச்சு சார். இப்போ பேசிக் டோனே அப்படிதான் ஓப்பன் பண்றது. உலகமே சரியில்லை சார். சார் நீங்க எத்தனை பேர் வீட்டை காப்பாத்துறீங்க? இல்லை சார் எனக்கு என் வீட்டையே காப்பாற்ற வக்கில்லை சார். அப்புறம் நீங்க சார் உங்களுக்கு என்ன சார் ப்ரெஷர்? உலகம் சரியில்லை, என்ன சார் ப்ரெஷர் சொல்லுங்க சார். நான் ஒரு வண்டி வச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வண்டி வச்சிருக்கான். இந்த உலகத்துல எந்த வண்டியும் ஓடவே இல்லை சார். உனக்கு என்னடா வண்டி ஓடுது ஓடல, உனக்கு உன் வண்டி மட்டும் தானே உன் பிரச்சனை. நான் யாருக்காவது நான் பேச தப்பா இருந்தா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. உங்க வண்டியை மட்டும் தானே நீங்க ஓனரு. தன்னை உணர்ந்தோருக்கு ஐயா இது நடந்தா என்ன ஆகும்? இறைவன் சொன்ன வாக்கி உங்க மனசுல பதியணும். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. ஐயா அப்ப என்ன உணர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன தெரியணும்? உடம்பு பலமா இருக்கணும். சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம சிங்கத்திலே முடிச்சிடும், அனிமல்லே. நான் ஒரு இந்த சர்க்கஸ் போனவங்க எத்தனை பேர்? சர்க்கஸ் விட்டுருங்க, ஜூ போனவங்க எத்தனை பேர்? இப்போ கோயம்புத்தூர்ல ஜூ இல்லை, சென்னையிலையும். நல்ல கவனிங்க, நான் எப்பவுமே உங்களோட இருக்க முடியாதுடா கண்ணு. ஆனா எப்பயாவது சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த நாலேஜ் உங்ககிட்ட வரணும், அப்ப அது தீர்ந்துடணும். யாருக்காவது புரியுதுங்களாமா? ஏன்னா உங்க அம்மா அப்பா உங்களோடய சுத்த முடியுமா? சொல்லுங்க, நான் உங்களோடய சுத்த முடியுமா? இல்ல நீ உங்க பசங்களை எப்பவுமே சுத்த முடியுமா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, எப்ப நமக்கு பெரிய பவர் என்ன? கடவுளோட இருக்கிறதா. அப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, எப்படி உங்க சஃபரிங் எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சு. தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. நல்ல கவனிங்க, ஜூ போனவங்க எத்தனை பேர்? நீங்க மட்டும் கை தூக்கணும், எனக்கு அதை ரீகலெக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் அந்த சிங்கம் புலியெல்லாம் நடக்கும்போது, ஒரு சிங்கம் வச்சுக்கோங்களேன், சிங்கம் இப்படி அப்படி நடக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. முன்னெல்லாம் அந்த சிசிடிவிலாம் எல்லாத்த எல்லாருமே இந்த பேப்பர்லாம் கசக்கி வாட்டர் பாட்டிலாம் போட்டு சிங்கம் திரும்பும் உருணும். இவங்க வெளியே இருந்து தைரியமா உரு. ஏன் வராது? சூப்பர், அவ்வளோதான். ஏன் வராது? எங்க இருக்கு அது? கூண்டில் இருக்கு. அம்மா வாண்டெல்லாம் பயமுறுத்தமா. சிலலாம் பையனை கிட்ட தூக்கிட்டு போடுவோம், ஏ சிங்கம் வேற அடி அடின்னு. அந்த சிங்கம் இப்படி அப்படின்னு அலையுது. அதால் அந்த அவமானத்தை தாங்க முடியல. இதுங்கெல்லாம் என்ன பார்த்து கேள்வி பண்ணுதா? ஒரு நாளும் திரும்பி உருந்து. அதுக்கு புரியுது கர்மம் மாதிரி நமக்கு அந்த கூண்டு தடங்களா இருக்கு. அப்படியே மொத்தமா தன்னை இறந்து உட்காருது. அப்படியே இப்பயும் வெளியால அதே தான் பண்றாங்க. உட்காருது, மைதியா உட்காருது. ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த கூண்டு வேனிஷ் ஆயிடுது. என்னாவது? வேனிஷ் ஆயிடுது. இப்போ வெளியே இருக்கவங்களாம் இந்த சிங்கம் முன்ன மாதிரி அலைய கூட இல்லை, அப்படி சும்மா பார்க்குது. என்ன பண்ணுவாங்க இருக்கவங்களாம்? தெறிக்க ஒழிவான், பிச்சின்னு ஒழிவான். நல்லா இருக்கு பாருங்க லாங்குவேஜ், கரெக்டுங்களா? இப்போ இந்த பக்கம் திரும்பலான்னு நினைக்குது, என்ன ஆகும்? அதான் கண்ணு வாழ்க்கை. உன் கர்மம் எவ்வளோ பவர்ஃபுல்லான இருக்கட்டும், நீ ஆனால் அவனோட இரு. உன்னை அட்டாக் பண்ண வந்த எல்லாம் நீ அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே பிச்சுன்னு ஓடிடும். எண்ட் ஆஃப் ஆல் சஃபரிங். எண்ட் ஆஃப் ஆல் சஃபரிங். உனக்கு அல்லாவா? அல்லாஹ். ஜீசஸா? ஜீசஸ். முருகரா? முருகர். பெருமாளா? பெருமாள். நான் நம்பாதன்னு சொல்லல, ஆனா நீ நம்புற அந்த ஒரு கடவுள் தான் ஒரே கடவுள்னு உணர். எனக்காக பேர் நீ மாத்திக்கோ, கெஞ்சி கேட்கிறேன். ரொம்ப லேட், நம்ம இழந்துட்டோம். போதும். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே. நான் சொல்ற சிவம் நாட் த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர். அந்த சிவம், அந்த சிவம் தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. இதை உணர்ந்துட்டனா உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி. சார் கர்மா சரியில்லை சார், எனக்கு ஜாதகம் சரியில்லை, இருக்கட்டும்ன்ற நான். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. சுவாசம் இருக்கையில் சவமாய் இருப்பது சிவம், அதை சாத்தியம் செய்வது தவம். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. இப்போ இது ஒன்று நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, இறைவன் சொன்ன அதே மகா வாக்கியம், இது சிவன் சொன்னா நினச்சிக்காதீங்க. த ஒன்லி காட், த ஒன்லி காட். ஏன் ஆத்மயோகாக்கு ஒன் ஹியூமன் ஃபேமிலின்னு பேர்? எவ்வளோ பேர் தெரியும் சண்டை போட்டுருக்காங்க. குருஜி இங்கே எல்லாம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம ஹிந்துஸை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ண. நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறக்கிறேன். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான், திடீர்னு எங்கள் அண்ணியை கட்டிக்கும் போது முஸ்லீமாக மாறிட்டான். என் தம்பி என்ன பண்ணுறான், உன்னோட ஒய்ஃபை கட்டிக்கும் போது கிறிஸ்டினா மாறிட்டான். இப்போ நான் ஒத்துக்கிறேன் முஸ்லீம், ஆனால் யார் அவன்? எங்கள் அப்பனுக்கு பிறந்த அண்ணன். நான் ஒத்துக்கிறேன் என் தம்பி கிறிஸ்டின், பெருமையா சொல்றேன். ஆனா யார் அவன்? எங்க அப்பனுக்கு பிறந்தவன். நானே ஒத்துக்கிறேன் இந்துன்னு, ஆனா எல்லாரும் ஒரே அப்பனுக்கு பிறந்தா நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தான், ஒன் ஹியூமன் ஃபேமிலி. அதான் ஆத்மயோகா.
இதே மாரி எங்க அப்பனுக்கு மதமே கிடையாது. நீ சொல்லு கடவுளுக்கு எந்த மதம்னு, அந்த மதத்தை நான் கிளைம் பண்றேன். I'm a Christian because God is a Christian. I'm a Hindu because God is a Hindu. That is a structure that you have designed. நீ எதுவா இருக்கியோ அதுவாவே இருக்கன்னு, ஆனா அவன் கூட இருக்கான்னு புரிஞ்சுனிரு. அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். தன்னை உணர்ந்தோருக்கு சிவமே துணை. ஐயா, இது உணர்ந்தா என்ன ஆகும்? உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி, யமனாயினும் சரி, இறைவன் முன்னே எல்லுக்கும் சமம் அல்ல. அச்சத்தை விடு, உச்சத்தை தொடு.